பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ் இலா ஆகிரி ஆயா. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா சிஜ்னுல் முஃமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின் அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ வ குதுபில் முர்ஸலீன் தாஜில் உம்மத்தி ஷஃபீஉல் முத்னிபீன் ஷஃபீஉல் யௌமல் கியாமத்தி. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. புகழ் அனைத்தும் அகிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியில வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள், குறிப்பாக இறைவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்னும் சிறப்பான தொழுகையை தொழுவதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் இறைவா உன் அருளை எங்களுக்கு இந்த உலகத்திலும் தந்து அருள் புரிவாயாக. நாளை மறு உலகிலே உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அத்தனை பேர்களும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்தில் கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே, எங்களுடைய உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே கடைசி வார்த்தையாக, இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி எங்கள் அத்தனை பேர்களுக்கு உயிர் பிரியக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. எங்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ராகத்தையும் தந்து, எந்தெந்த குடும்பங்களில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், மன உளைச்சல் இதற்கெல்லாம் ஆளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மன உளைச்சல், கஷ்டங்கள், கடன்கள் இவைகளையெல்லாம் நீக்கி நிம்மதியாக சுபிச்சமாக குடும்பத்தோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த வழிகளையும் இறைவா நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, நாம் இந்த வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை, ஒரு சொற்பமான வாழ்க்கை, நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, நீண்ட காலம் வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்ல. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனால் நம்மவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க் முடிந்துவிட்டால் நம்முடைய ரூஹும் முடிந்துவிடும். அப்ப நாம் பார்க்கின்ற பொழுது நம்மவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் வரும் வரை நாம் உயிர் வாழ்வோம், உலகத்தில் இருப்போம். குறிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் யாராலும் என்ன துடித்தாலும் அந்த உயிர் நிற்காது. அல்லாஹு தஆலா இஸ்ராயில் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை அனுப்பி ரூஹை வாங்க அனுப்பி விடுவான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒரு விருந்தாளிகளைப் போல, விருந்தாளிகள் நம்முடைய வீட்டுக்கு வருகின்ற பொழுது சில தினங்கள் இருப்பார்கள் அல்லது சில மாதங்கள் இருப்பார்கள். இருந்துவிட்டு செல்கின்ற பொழுது கூட, இன்று ஒரு நாள் நீங்கள் இருந்துவிட்டு செல்லுங்கள் என்று கெஞ்சுகின்ற பொழுது கூட இருந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய ரூஹு பிரிய போகிறது, சக்கராத்துடைய நிலைமை இருக்குகிறது என்று கெஞ்சுகின்ற பொழுது, கதறுகின்ற பொழுது
இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் விட்டு விடுவார்களா? விட மாட்டார்கள். நீ கெஞ்சினாலும் சரி, நீ கதறினாலும் சரி, இல்லை இந்த குடும்பத்தில் இன்னும் ஒரு சில தினங்கள் நிக்காக இருக்கிறது, அந்த நிக்காக முடித்த பின்னாடி அழைத்துக்கொள் இறைவா என்று சொன்னாலும் நமவர்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, ஒரு வினாடி பிந்தவும் செய்யாது. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான சொற்பமான வாழ்க்கை வாழக்கூடிய நாம் எதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நம்மவர்கள் அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால், நான் பார்க்கின்ற போது அல்லாஹ் சொல்லி காட்டுவான், உமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். இந்த சொற்பமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அனுப்பியிருக்கிறேன் இந்த உலகத்திற்கு. எதற்காக தெரியுமா? என்னை வணங்குவதற்காகத்தான். இந்த உலகத்தில என்ன நீங்கள் வணங்கணும், அந்த வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் உலகத்தில் நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த இறைவனால் வணக்கப்படுற சொல்லப்பட்ட அந்த வணக்கங்கள் அதுதான் கம்மியாக இருக்கிற தவிர, அதல்லாமல் மற்ற காரியங்கள் நேமமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எதற்காக அனுப்பப்பட்டானோ அந்த காரியங்களில் மிக குறைவாக பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். மற்ற காரியங்களில் நாம் பலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். வந்த நோக்கத்தில் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே இருந்து விவசாயம் செய்து இந்த உலகத்திலே எந்த அளவுக்கு மறு உலகத்திற்காக நாம் எப்படி விவசாயம் செய்கிறோமோ, நாளை மறு உலகிலே சந்தோஷமான வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு சுவனத்திலே நாம் இருக்க முடியும். இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை நாம் செய்யவில்லை என்று சொன்னால், அந்த நோக்கங்களை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், நாம் இறந்த பிறகு மரணித்த பிறகு சுபிச்சமான சந்தோஷமான ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை, நிரந்தரமான அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைக்காது. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது இந்த மறு உலகத்திற்காக இந்த உலகத்திலேயே சேகரிப்பு செய்ய வேண்டும். எப்படி என்று சொன்னால், உம்ராவுக்கு போறோம் அல்லது வெளிநாடுக்கு போறோம் என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது அதற்காக சேகரிப்பு செய்கிறோம். என்ன சேகரிப்பு செய்கிறோம்? பாஸ்போர்ட் எடுப்பது, விசா எடுப்பது, அதற்கு பணம் கட்டுவது, அதற்கு தகுந்த ஆதார கார்டுகளை ஒப்படைப்பது, அதிலே பிழை இருந்தால் அதை திருத்துவது, இப்படி இது போன்றவைகள் செல்வதற்கு முன்னதாக நாம் என்ன செய்கிறோம்? அவைகளை எல்லாம் சரி செய்கிறோம். அதே போல நாம் மறு உலகத்திற்காக செல்வதற்கு முன்னால், உயிர் பிரிவதற்கு முன்னால் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே மறு உலகத்திற்காக சேகரிப்பு செய்ய வேண்டும். எப்படிங்க? அந்த மறு உலகத்திற்காக சேகரிப்பு செய்து விட்டால் நாம் இறந்த பிறகும் கூட, இந்த நாம் இறந்த பிறகு நாம் சொல்லுவோம், என்னை வேகமாக கொண்டு போங்கள், வேகமாக கொண்டு போங்க, ஏன் நல்ல இடத்திற்கு போக போறோம். ஆனால் இந்த வாழ்க்கையிலே மறுமைக்காக சேகரிப்பு செய்யவில்லை என்று சொன்னால், என்னை அழைக்குகின்ற பொழுது இறந்த பிறகு ஏன் அந்த இடத்திற்கு கொண்டு செல்கின்றாய் என்று சொல்லுவோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் சேகரிப்புகள் செய்ய வேண்டும். மறு உலகத்திற்காக இந்த உலகத்தில் நாம் சேகரிப்பு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள், இந்த உலகத்திலே நான் அனுப்பப்பட்டது மறு உலகத்திற்கு சேகரிப்பு செய்வதற்காக, மறு உலகத்திற்காக, இந்த உலகத்திலே நான் வெல்லாமை செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அண்ணல் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னும் நாம் அறிந்த செய்திதான், அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உஹது மலையை தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்னான். ஆனால் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை தான் அற்பமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, சந்தோஷத்தை தரக்கூடிய வாழ்க்கை என்று அவர்கள் எண்ணியிருந்தால், அவர்கள் கருதி இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? அந்த உஹது மலையை தங்கமாக்கி தருகிறேன் என்று இறைவா நீயே சொல்கிறாய், தாராளமாக நீ எனக்கு தங்கமாக்கி தர, அதன் மூலமாக நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிச்சலங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று எண்ணிருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? எனக்கு வேண்டாம். காரணம் என்ன? இது அற்ப சொற்பமான வாழ்க்கை. விருந்தாடியாக வருகின்ற பொழுது எப்படி சில தினங்கள் இருக்கிறோமோ அதே போன்றுதான் உலக வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் பார்க்கின்ற பொழுது மயிலாடுதுறைக்கு அருகிலே பார்க்கின்ற பொழுது நாளைக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்லலாம் என்று இருந்த பையன் நான் பார்க்கின்ற பொழுது இறந்த, அதே போல நான் பார்க்கின்ற பொழுது நமது ஊரிலே பார்க்கிற சிறு பிள்ளைகள், இன்றைக்கு நான் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஊரில் அருகே இருக்கக்கூடிய காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளை,
இறந்து விட்டது. இப்படி நான் பார்க்கின்ற போது உலக வாழ்க்கை நிர்ணயம் இல்லாத வாழ்க்கை. நமக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டால் முந்தாது பிந்தாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த நேரத்தில் நமக்கு மரணம் வரலாம், மௌத்து வரலாம் என்று எண்ணி நினைத்து அதற்காக நான் முன் தயாரிப்புகள் செய்ய வேண்டும். ஒரு வீடு கட்டுறோம்னு சொன்னா அதற்காக முன் தயாரிப்பு செய்கிறோம். வீடு கட்டுவதற்கு எதுவுமே இல்லாமல் நான் வீடு கட்டுவேன் என்று நாம் இறங்குவோமா? இறங்க மாட்டோம். அப்ப அதே போல நிரந்தரமான அந்த சொர்க்கம் என்ற வீடுக்கு அங்க உள்ளே போகணும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதற்கு தகுந்த முயற்சி இந்த உலகத்திலே செய்ய வேண்டும். அங்கு போன பிறகு எந்த விதமான முயற்சியும் அங்கு செய்ய முடியாது, இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டும். அப்படித்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், எப்படி என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பப்பட்ட நோக்கத்தை நான் சரியாக செய்தேன். எப்படி என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பிரகாரம் நடந்தார்கள், நடக்க சொல்லி ஏவினார்கள். கடைசியில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற சூரா வந்தவுடன் சஹாபா பெருமக்கள் எல்லாம் அழுதார்கள். ஏன் அழுக வேண்டும்? சிலர்கள் கேட்டார்கள், சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற சூரா இறக்கப்பட்டது, ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பத்ரு போர்ல நடந்த அந்த சகாபாக்களை கூப்பிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க போன்றவர்களை அமர வச்சு, இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற சூரா இறங்கி இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய உதவி, இதா ஜா நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி, வல் ஃபத்ஹு வெற்றி வந்து விட்டால் என்னங்க வரை தன்னாச மக்களை எல்லாம் நீங்க பாப்பீங்க, எதுகுலூன ஃபீ தீனில்லாஹ் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, குர்ஆனுக்கு தர்ஜுமா செய்வதில் முதல் இடம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த சூறாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அண்ணலம் பெருமான் அகிலத்திற்கு அருஞ்சோதியாக வந்த அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதை இந்த சூரா சுட்டி காட்டுது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டார்கள், அந்த நோக்கத்தை நிறைவு செய்து விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு கிளம்ப இருக்கிறார்கள் என்று அந்த சூரா இறங்கி 2 வருஷத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அப்ப இந்த சூரா இறங்கியவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுகிறாங்க, தாடியெல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு அழுகிறார்கள். ஏன், என்ன காரணம்? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எப்படி? மறைந்ததற்கு பிறகு அல்ல, வாழும் காலத்திலேயே தங்களை பற்றி நினைவு கூறக்கூடிய அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். உலகத்திலே வாழ்ந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழாதீர்கள், மார்க்கம் சொல்லுது. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே பிறந்தோம் வாழ்ந்தோம், அதாவது அதை செய்தோம் இதை செய்தோம் என்று இருக்காதீர்கள். நாம் இறந்த பிறகும் குடும்பத்தினர்களால், உறவுகளால், ஊர்க்காரர்களால், நண்பர்களால் நம்மை நினைவு கூறக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழுங்கள். இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்கின்ற பொழுது வாழ்ந்த காலத்திலே மறு உலகத்திற்காக சேகரிப்பு செய்தார்கள். எந்த அளவுக்கு செய்தார்கள் என்று நான் பார்க்கின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க யாருக்கும் தெரியாமல் வயது முதிர்ந்த மூதாட்டிக்கு அன்றாடம் செய்வார்கள். கலீஃபாவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க வயது முதிர்ந்த அந்த மூதாட்டிக்கு சென்று அந்த மூதாட்டிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பணிவிடைகளையும் செய்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த மூதாட்டிக்கு பேரித்தம்பளம் கொடுப்பாங்களாம். அந்த மூதாட்டி எப்படி இருப்பாங்க? பல்லு போனவங்களா இருக்கிறாங்க என்பதற்காக அந்த பேரித்தம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்து அந்த மூதாட்டிக்கு கொடுப்பாங்களாம். பிறகு நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது எதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா போய்கிட்டு இருக்காங்கன்னு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்த்தாங்க. பிறகு தெரிகிறது, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு குடிசையில் வாழக்கூடிய அந்த மூதாட்டிக்கு சென்று பணிவிடை செய்துகிறார்கள். காரணம் என்ன?
பணிவிடை செய்யாட்டி யாராவது பதவியை பிடிங்கிடுவார்களா? கிடையாது. இருந்தாலும் நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் நல்ல வாழ்க்கை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஏவி அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறகு கலீஃபாவான உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை தெரிந்து அந்த மூதாட்டிக்கு அவர்கள் பேரித்தம்பளம் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்று பேரித்தம்பளம் நீங்கள் ஒரு புதிதாக கொடுக்கிறீர்களே, இது நாள் வரை கொடுத்து அவர் இறந்து போய்விட்டாரா? யார் கொடுத்தான்னு அந்த மூதாட்டிக்கு தெரியாது. எப்படி சொல்றீங்க? இதற்கு முன்பு பேரித்தம்பளம் உங்களுக்கு கொடுத்தாங்க, அதே பேரித்தம்பளம் அதே ரகத்தை நான் கொடுத்திருக்கேன். கிடையாது. இதுவரைக்கும் நீண்ட காலமாக கொடுத்தவங்க விதையை எடுத்துட்டு தான் பேரித்தம்பளத்தை கொடுத்தாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? விதையோடு கொடுத்திருக்கீங்க. அப்ப அந்த கொடுத்தவர் இறந்து போயிட்டார் போல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மறைவாயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. இப்படி பார்க்கின்ற பொழுது மறு உலகத்திற்கு இந்த உலகத்தில் எந்தெந்த ரீதியாக சேகரிப்புகள் சேகரங்கள் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் சேகரிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இது மட்டும் கிடையாது. இது அல்லாமல் பார்க்கின்ற பொழுது மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டுமோ அப்படி எல்லாம் செய்திருக்க. இன்னைக்கு நான் பார்க்கிறோம், டாக்டர் இருக்கிறார்கள், எத்தனையோ டாக்டர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சில டாக்டர்கள் சில மருத்துவர்கள் இறந்த பிறகு மக்கள் புகழ்கிறார்கள். என்ன காரணம்? ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பார்க்க மாட்டார், வித்தியாசம் பார்க்க மாட்டார். ஏழையாக இருந்தாலும் பணம் தராவிட்டாலும் பரவாயில்லை என்று என்ன செய்வார்? விட்டு விடுவார். இப்படிப்பட்ட அந்த மருத்துவர் இறந்த பிறகு மக்கள் புகழ்கிறார்கள். அதே போல நான் பார்க்கின்ற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெயர் பெற்றவங்க, சதக்காக்கள் செய்வதில் ஏழை எளியோர்களுக்கு உடை உணவு எல்லாம் வழங்குவதில் அவர்கள் ரொம்பவும் ஆசை உள்ளவர்கள், ரொம்பவும் விருப்பம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாங்க மக்களுக்கு. மக்கள் தண்ணீர் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் மதீனாவில. அப்படி தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் மக்களுக்காக ஒரு கிணறை வெட்டி இதன் மூலமாக நீங்கள் பயனடைங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அதன் மூலமாக மக்கள் பயன்பெற்றார்கள். அப்ப நாம் பார்க்கின்ற பொழுது இதன் மூலமாக அல்லாஹ் நம்மவர்களுக்கு நாளைக்கு மறு உலகிலே எந்த விதமான தாகமும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்குவான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்களுக்கு கிணறு வெட்டி செஞ்சாங்க. அப்ப நாம பார்க்கின்ற பொழுது மறு உலகத்திற்காக தொழுக, நோன்பு இதை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இதையும் தாண்டி நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் செல்லக்கூடிய இடம் உயர்ந்த இடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த அற்ப சொற்பமான வாழ்க்கையிலே எந்தெந்த ரீதியாக நாம் மறு உலகத்திற்காக சேகரிப்புகள் செய்ய வேண்டுமோ செய்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும், நாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொன்னால் இந்த சொற்பமான வாழ்க்கை என்பது குஜராத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். 242 பேர்ல ஒரு ஆளை தவிர 241 பேர் இறந்திருக்காங்க. அவங்க நினைச்சாங்களா? 169 பேர் இந்தியாவை சார்ந்தவர்களா இருக்கிறார்கள். அவங்க நினைச்சாங்களா நமக்கு இறக்க போறோம், மௌத்தா போறோம்? கிடையாது. அவங்க ஒரு லட்சியத்திற்காக, அவங்க ஒரு காரியத்திற்காக, ஒரு தேவைக்காக பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். நடந்தது என்ன? ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு மன ஆறுதலை தருவானாக. ஆனாலும் பாருங்கள், அல்லாஹ் ஏற்படுத்தப்பட்ட அந்த ரூஹு கரெக்டா போகும். ஒரே ஒரு நபருக்கு மட்டும் ரூஹு பிரியல, பாத்தீங்களா? அப்ப 41 பேருக்கு ரூஹு பிரிஞ்சிருச்சு. அதுல ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும். காரணம் என்ன? அல்லாஹ் ஏற்படுத்தப்பட்ட நிர்ணயித்த அந்த ரிஸ்க் இன்னும் முடிவடையல. அவருக்கு செலுத்த வேண்டிய, அவர் சாப்பிட வேண்டிய, உண்ண வேண்டிய உணவு பாக்கி இருக்கு என்பதற்காக 242 பேரில் ஒரு ஆளுக்கு மட்டும் வச்சிருக்கான்னு சொன்னா இதுதான். லா யஸ்தகிருன சாதோ வலா யஸ்தக்திமூன். ஒரு வினாடி ரூஹு முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அன்பிற்குத்தானவர்களை, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அற்ப சொற்பமான வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? எந்தெந்த ரீதியாக பாவம் செய்து அதை பூரா தவிர்த்து கொள்ளணும். எது நன்மை செய்தோ என்ன செய்ய அதை பூரா சரி. இன்னைக்கு நான் பார்க்கின்ற பொழுது சர்வ சாதாரணமாக எப்படி என்று சொன்னால் ஒரு டெலிபோன் எடுத்து விட்டால் என்னென்ன தேவையில்லை, அங்க என்னென்ன புறம் பேசப்படுகிறது. அன்பிற்குத்தானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அப்படிங்க ஃபில் குத்தமா.
குத்தமா என்ற நரகம் ஒரு ஆளுக்கு இருக்கிறது. யாருக்கு? புறம் பேசுறாரு. உமா அதிராக்கமல் குத்தமா. குத்தமாண்டா என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வுடைய நெருப்பு. அது எப்படிப்பட்ட நெருப்பு தெரியுங்களா? அதை விரிவாக்கம் சொல்ல முடியாது, நேரம் இல்ல. அது பாட்டு கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அந்த நரகத்துல இந்த புறம் பேசினானே அவனை தூக்கி அந்த நரகத்தில் தூக்கி போடப்படும். தூக்கி போட்ட உடனே அதுல ஒரு என்ன செய்ய கம்பம் இருக்கும், அதுல கட்டி வச்சு அதுல என்ன செய்ய நெருப்புகள் எல்லாம் கொளுத்தப்பட்டு அந்த நரகம் எப்படிப்பட்ட அறை தெரியுங்களா? அதிலே இங்க வெளியில இருக்கக்கூடிய காற்று உள்ளே போகாது, உள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணம் வெளியே வராது. அப்படிப்பட்ட நரகத்தை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அது மட்டுமல்ல, அதாவது அஃபீதத்தகும் உள்ளங்களை எல்லாம் அந்த நெருப்பு சென்று அதை என்ன செய்யும், அவர்களை கரித்து விடும். அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும். எந்தத்துக்காக? அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்காக. இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு சொற்ப வாழ்க்கையிலே எது தவறு, அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எது நல்லது? நல்லதுன்னு சொன்னா தொழுக நோம்பு மட்டுமல்லாமல் என்னென்ன காரியங்கள் நமக்கு நல்லதோ அந்தந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொள்ள வேண்டும். பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்தெந்த ரீதியில் எல்லாம் மடக்கினார்கள் தெரியுங்களா? நாயகமே, நீங்கள் தௌவா செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய தௌவாவின் மூலமாக எத்தனை பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக என்ன செஞ்சாங்க? அபூ ஜஹல், வலீத் இப்னு முகைரா, இவங்க எல்லாம் பெரும் பிரமுகர்கள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அவருடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ரசூல்லாட்ட போய் சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அதை வணங்கக்கூடாதுங்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்கணுங்கிறாங்க. ஆகையினால அந்த சிலையை வணங்கக்கூடாது. ஏன்னா அந்த இதற்கு என்ன இறைவனுக்குத்தான் ஆக்க சக்தி இருக்கிறது, அழிக்க சக்தி இருக்கிறது என்று அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகையினால அவங்கள்ட்ட போய் நீங்க சமரசம் செய்யுங்க. எப்படி சமரசம் செய்யுங்க? உங்களுக்கு பதவி வேண்டுமா, உலகத்திலேயே உயர்தரமான பதவி வேண்டுமா, இந்த குறைஷிகள் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம். அல்லது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எந்த பெண் வேண்டும் என்று சொல்கிறார்களோ கை காட்ட சொல்லுங்கள், அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம். இப்படி நான் பார்க்கின்ற பொழுது, அல்லது பொருளாதாரம் வேண்டுமா, நாங்கள் எல்லாம் வசூல் செய்து அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கிறோம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். காரணம் என்ன? நான் இந்த வந்த நோக்கம் பொருளாதாரத்தை சேகரிப்பது, நகைகளை சேகரிப்பது அதல்ல. வந்த நோக்கம் இறைவன் இட்ட கட்டளை நிறைவேற்றுவது. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு தீனை போதிப்பது, தீனின்படி நடக்க சொல்வது. இதுதான் என்னுடைய வந்த நோக்கம். ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. பிறகு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீங்க போய் மீண்டும் போய் சொல்லுங்க, ஒரு வருஷம் எங்க தெய்வங்களை அவங்களும் சேர்ந்து எல்லோரும் வணங்குவோம், இன்னொரு வருஷம் அல்லாஹ்வை வணங்குவோம், அதுக்கு சொல்லுங்க. ஆனா அண்ணல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சூரத்துல் குல் யா அய்யுல் காஃபிரூன் இறக்குனா. நீண்ட வரலாறு. லா அபுது, நான் வணங்க மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஅபுதூன், நீங்க வணங்கக்கூடிய ஒன்றை நான் வணங்க மாட்டேன். அப்ப பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் என்பது அற்பமான வாழ்க்கை, சொற்பமான வாழ்க்கை. இதற்காக இந்த உலக வாழ்க்கையில எதற்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். ஒன்றே ஒன்றுதான் ஆசைப்படுவேன். என்ன? அல்லாஹ் என்ன கட்டளை இட்டிருக்கிறானோ அந்த கட்டளையின் பிரகாரம் வாழ்வதற்கு தான் ஆசைப்படுவேன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். சொன்னால் இந்த சொற்பமான வாழ்க்கை, அற்பமான வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது, அங்கங்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நீண்ட நாள் வாழ்க்கை இருக்கிறது என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாம் என்றைக்கு நம்முடைய தவணை வந்துவிட்டால் அந்த தவணை எப்போ வரும் என்பதை அல்லாஹ் தன் நெற்றியிலே மறைத்து வைத்திருக்கிறான். அதற்கு முன்பாக முன் தயாரிப்பு செய்து கொள்ள வேண்டும். எந்தெந்த ரீதியாக முன் தயாரிப்புகள் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் முன் தயாரிப்பு இந்த உலகத்திலே செய்தால் நாளை மறு உலகிலே நிரந்தரமான உலக வாழ்க்கையிலே சொர்க்கத்திலே நாம் இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு மாற்றமான அந்த இடம் இருக்கிறது, சாதாரணமான இடம் அல்ல.
அந்த இடம் சாதாரணமான அந்த வேதனையை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதாவது ஒண்ணு பொசுக்கி சாம்பலா போயிட்டா பரவாயில்ல, அப்படி எல்லாம் நாளைக்கு நரகம் அப்படி இருக்காது. மீண்டும் மீண்டும் அல்ல உயிரை கொடுப்பான், மீண்டும் மீண்டும் தோலை கொடுப்பான், அனுபவி அனுபவி என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். காரணம் என்ன? உங்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களுக்கு திகின்னு கொடுக்கப்பட்டது, அறிவு கொடுக்கப்பட்டது, எல்லா விஷயத்திலும் அறிவை யூஸ் பண்ணீங்க. ஆனா மறு உலக விஷயத்தில் மட்டும் ஜீரோவாக இருந்தீர்களே, அல்லாஹ் கேட்பா. ஆகையினால் அல்லாஹ் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மறு உலகத்திற்காக சேகரிப்பு செய்து இது போன்ற, அதாவது சிறு பிள்ளைகள், இது திடீர் விபத்துக்கள், இது போன்ற விஷயங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து எல்லா மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியத்தை ராகத்தையும் தந்து, யார் யாரெல்லாம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை தந்து ராகத்தையும் தந்து அல்லாஹ் நிம்மதியான சுபிச்சமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் வாழ செய்வானாக. நாளை மறு உலகிலும் சுவனத்திற்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்ம அவர்களை தேர்வு செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.